அந்த அரக்கனை அழிச்சதால அந்த நாள் என்னவா கொண்டாடுறாங்க? தீப ஒளினால கொண்டாடுறாங்க. என்ன ஒளி? தீப ஒளி. அதுதான் தீபாவளியா மாறி போச்சு. இங்க கூட நிறைய அரக்கங்க, பிசாசுங்க உங்க வாழ்க்கைய கெடுக்கும், உங்க பிரச்சனை நம்ம வருமானத்தை கெடுக்கும், உங்க பலவீனங்களை உண்டாக்கும். இப்ப இந்த நரகாசுரம் மாதிரி இருக்கிற இந்த அரக்கன்களை எல்லாம் நம்ம இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ஓட்ட போறோம். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. நாளைக்கு காலையில ஒரு பட்டாசு கொடுத்துருன்னு வச்சுக்க, அது 1000 வாலாவா கூட இருக்கட்டும், 10,000 வாலாவா கூட இருக்கும். ஆனா அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் பண்ணக்கூடாது, வெடிக்காது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏத்த போற விளக்கு மரண பந்தி என்றும் அது எரிந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அணையா விளக்கு, நீதியின் வெளிச்சம். அல்லேலூயா. வருகிற ஆண்டு விழாவில் இன்னும் சரியா ஒரு மாசம் தான் இருக்கு. அநேக தேவைகள் இருக்கு. கண்டிப்பாக அந்த தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். எப்படி சந்திப்பார்னா உங்களையும் வச்சு ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. நம்ம அநேக பணங்களை வீண் விரயம் பண்ணியிருக்கோம். ஆனா தேவனுடைய நாமத்தை எழும்பி கட்டுறதுக்காக அது நீங்க கொடுக்கும் பொழுதுதான் பரலோகத்துல உங்களுக்கான பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்படும். அல்லேலூயா. ஒரு நபர் என்கிட்ட கேட்டாரு, பரலோகத்துல பொக்கிஷம் சேர்க்க சொல்றாங்களே தெரியாம தான் கேட்கிறாரு, அறியாமையில கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்துவோட அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாரு. என்ன நம்பர்? இயேசு கிறிஸ்துவோட அக்கௌண்ட் நம்பர் சொன்னீங்கன்னா நான் என்ன பண்றேன், பரலோகத்துல கொஞ்சம் அனுப்புறேன், சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. அவருக்கு நீங்க கூகுள் பேல பண்ணாலும் போவாது, போன் பேல பண்ணாலும் போவாது, எப்படி பே பண்ணாலும் இயேசுவத்துல என்ன பண்ணாரு போவாது. அவருக்கு மணி ஆர்டரும் அனுப்ப முடியாது. ஒன்னே ஒண்ணுதான். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க செலவழிக்கும் பொழுதுதான் பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்க்க முடியும். அல்லேலூயா. அடுத்தபடியா ஏழைக்கு இறங்குகிறவன் அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழைக்கு நீங்க இறங்கிட்டீங்கன்னா அங்க அந்த பரலோகத்துல உங்க பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்படும். அதனால நீங்க சிறந்தவைகளை தேவனுக்கு கொடுங்க. அதுக்காக ஜெபிங்க. வருகிற கிறிஸ்துமஸுக்காக ஜெபிங்க, நியூ இயர் ஆராதனைக்காக ஜெபிங்க. ஒருவேளை இன்னைக்கு தான் முதலா இந்த சபைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்றது மாத்திரம் கொஞ்சம் எழும்பி நிற்கிறீங்களா? இன்னைக்கு யாராச்சும் வந்திருக்கீங்களா? எழும்பு. நீங்க தான் ரைட் ரைட். இவங்களுக்காக நீங்க எல்லா கரங்களை உயர்த்தி எல்லாரும் இந்த 2 வாலிப பிள்ளைகளுக்காக இன்னைக்கு இவங்க இங்கிருந்து போறதுல இருந்து அற்புதங்கள் எங்களுக்கு ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அற்புதங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். நான் இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய சுகம், பலன், ஜீவன் இந்த பார்வைக்கு அருமையாக இருக்கட்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது தகப்பனே. அந்த எதிர்பார்ப்புகளை நீ நிறைவேற்றி அவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். இந்த நாள் முதல் கொண்டு அவருடைய குடும்பங்களிலே, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆமென், 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 ஆமென். ரொம்ப நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால இன்னும் அநேகரை தேவன் தொடுவார், அநேகரை இழுத்து வருவார். ஆனா அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். நீங்களும் ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. ஒருவன் ரட்சிக்கப்பட்டா அவன் வீட்டார் அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணும். சரி, இன்னைக்கு 58ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை மாத்திரம் இன்னைக்கு எடுத்து நம்ம வாசிப்போம். ஏசாயா 58:8. அப்பொழுது விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடியற் காலத்துல இந்த சூரியன் வரும்போது பாருங்க, எப்ப இந்த சூரியன் மேல எழும்பி வருதோ அப்பதான் இருக்கிற அந்த கொஞ்சம் நெஞ்ச இருள்லாம் அகல ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா.
நம்ம இந்த சூரியன் காலையில வந்துட்டு சாயந்தரம் கிளம்பிடும், மறைஞ்சு போயிடும். ஆனா ஒரு நீதியின் சூரியன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகற்றக்கூடிய ஒரே ஒரு வல்லமையும் அதிகாரமும் உள்ள ஒரு தேவன். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவர் நல்லோருக்காகவும் தீயோருக்காகவும் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்றாராம். நல்லவங்களுக்கு அந்த சூரியன் உதிக்குது, கெட்டவங்களுக்கும் அந்த சூரியன் உதிக்குது. இப்ப ஆண்டவர் உண்டாக்குற சூரியன் தான் நல்லவங்க கெட்டவங்க பார்த்துதான் அது உதிக்குதா? இல்ல, அந்த வெளிச்சத்தின் இடத்துல எல்லாரும் தஞ்சம் அடைகிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இருள் இருக்கு. எது எதுலாம் இருள் அப்படின்ற போல தெரிஞ்சுக்கங்க. பாவம் என்பது ஒரு இருள், பலவீனங்களும் ஒரு இருள், கடன் பிரச்சனை இருக்கு ஒரு இருள், தொல்லைகள் இருக்கு இருள். சில விஷயத்த மற்றவங்க பகிர்ந்துக்கவே முடியாது, எல்லாத்தையும் சிலதை பகிர்ந்துக்கலாம், நண்பர்கள் இடத்துல கூட சில விஷயத்த ஷேர் பண்ண முடியாது. இதெல்லாம் என்ன ஒரு இருள் தான். ஆனா இந்த மொத்த இருளையும் நீக்கிற ஒரே வெளிச்சம் இயேசு. ஹல்லேலூயா. மொத்த வெளிச்சத்தை நீக்கிற ஒரே ஒரு வெளிச்சம். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு வந்திருக்கிற உங்கள் மேல ஒரு சுகவாழ்வு துளிர்க்கும். ஹல்லேலூயா. ஒரு நீதியின் வெளிச்சம் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. மற்றவர்களை நீதியின் வெளிச்சத்துக்குள்ள உண்டாக்குற பிள்ளைகளாக தேவன் உங்களை வைப்பார். அதுக்குதான் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார். அழைக்கப்பட்டவங்க அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க சிலர் மட்டும். ஹல்லேலூயா. எதற்காக உங்களை தெரிந்து கொண்டா தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தை நீ கட்டி எழுப்பணும். அதுக்குதான் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஆனா சொன்ன சாட்சிகள் எல்லாம் தீபாவளிக்கு தான் சரவெடி வெடிக்குன்னு நினைச்சோம், இங்க அதுக்கு மேல வெடிக்குது. ஹல்லேலூயா. அருமையான சாட்சிகளை எல்லாத்தையும் அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கடந்த நாட்கள்ல கூட அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க இல்லையா, அவங்க எப்பயுமே எல்லா பிரச்சனையா இருந்தாலும் சரி ஜபம் தான். ஹல்லேலூயா. அது நல்ல ஒரு விஷயம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னொன்று, அவங்க கிட்ட இருக்கிற நல்ல ஒரு குணம் என்னன்னா, அவங்களுக்கு மாத்திரம் ஜெபிக்க கூடாது, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணணும், அவங்க எல்லாம் விடுதலை ஆகணும். கடந்த நாள கூட திங்கக்கிழமை நினைக்கிறேன், ஒரு அம்மாக்காக ஜெபம் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, சாப்பிட முடியல, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. அவங்க நம்ம முன்ன பின்ன யார் எதுவும் தெரியாது, ஆனா அவங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. அப்புறம் சொன்னாங்க, இப்போ அவங்க நல்லா சாப்பிடுறாங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. அந்த தடையும் கூட இல்லாதவங்க அமுக்கி பார்த்தாங்கன்னா அந்த தடையும் கூட மறைய ஆரம்பிச்சிருக்குது. ஹல்லேலூயா. மறைஞ்சிடுச்சா? ஆமென். கரங்களை தட்டுங்க. மறைஞ்சிடுச்சா? ரைட். ஹல்லேலூயா. அடுத்தது இன்னொரு தம்பிக்காக ஜெபம் பண்ணாங்க. அந்த தம்பியும் இன்னைக்கு நல்லா இருக்காரு. ஏன் சொல்றேன்னா, ஜெபிக்கிற மனுஷன் கண்டிப்பா ஜெயம் பெறுவான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இருக்கிறதுல இந்த தைராய்டுன்றது வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயம். ஏன் சொல்றேன்னா, அடிக்கடி சாப்பிடும் போது போய் சிக்கிக்கும். எங்க அம்மா கூட அடிக்கடி சிக்கிக்கும் இங்க இருக்கும் போது. எத்தனை வருஷமா? 5 வருஷமா இருந்திருக்கு. ஹல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து அவங்களை சுகமாக்குனது எவ்வளவு தெரியுமா? 5 நிமிஷம். ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது தேவனால அற்புதங்களை செய்யாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவன் அற்புதங்களை செய்யாம இருக்க மாட்டார். உங்க விசுவாசம் தான் தேவனுடைய அற்புதத்தை உறிஞ்சி எடுத்துட்டு வரும். இப்ப பெரும்பாலுள்ள ஸ்திரீ பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பெரும்பாலுள்ள ஸ்திரீயை தொட்டாரா? இல்ல. ஹல்லேலூயா. அவர் தேடி போனாரா? பெதஸ்தா குளத்துல 40 வருஷம் இருந்தவனெல்லாம் ஆண்டவர் தேடி போனாரு. ஆனா பெரும்பாலுள்ள ஸ்திரீய அவர் தேடி போல. அந்த அம்மா அவருக்கே தெரியாம அவரை தேடி போகுது. ஹல்லேலூயா. அவர் தொடல, இந்த அம்மா அவரை தொடுது. ஆனா எப்படியோ ஒண்ணு, இதுல என்ன சீக்ரெட் அடங்கி இருக்கு தெரியுமா? இயேசு உங்களை தொட்டாலும் சரி, நீங்க இயேசுவை தொட்டாலும் சரி, எப்படியோ ஒரு விதத்துல தேவனுடைய தொடுதலை நீ தொட்டுட்டனா நீ அற்புதம் இல்லாமல் போகவே முடியாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை எதன் மூலமாகவும் கட்டி போடவே முடியாது, அணை போட்டு அவரை தடுக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் அவரையே ஸ்தம்பிச்சு நிக்க வைக்கும். என்ன தெரியுமா? விசுவாசம்.
ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களும் சுகமாக்குவீங்க, அநேகரை சுகமாக்குவீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, நிம்மதியா இருக்காங்க. ஒருவேளை அவங்க இன்னைக்கு சபைக்கு வந்தாலும் வர வாய்ப்புகள் இருக்கு, கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, ஏன் சொல்றேன்னா, ஜெபிக்கிற நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா? முதலாவது ஜெபிக்கிற மனிதனுக்குள்ள விசுவாசம் என்ற ஒரு கேடையும் பட்டையும் இருக்கணும். ஹல்லேலூயா. சில பேர் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணேன், 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, ஆனா என்ன பண்றது? நடக்கல. ஒருத்தர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். என்ன ஜெபம் தெரியுமா? சில டைம்ல நம்மளே தில்லுமுள்ளு ஜெபம்லாம் பண்ணுவோம். என்ன ஜெபம்னா, ஆண்டவரே எனக்கு நல்ல வேலை கிடைக்கிற ஆண்டவரே, கிடைச்ச உடனே நான் என்ன பண்றேன், முதல் மாச சம்பளத்தை நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்காரு. பாஸ்டர் கிட்ட போய் ஜெபம் பண்ணாரு. அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு, நல்ல வேலை உனக்கு ஆண்டவர் கொடுப்பாருப்பா, அதனால என்ன பண்ணேன், முதல் மாச சம்பளத்தை ஆண்டவருக்கு தசம பாகமா கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு. இவனுக்கு சம்பளம் வாங்காத வரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்துல கரெக்டா இருக்கிறான். ஆமா, ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சம்பளம் வாங்கின உடனே மைண்ட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்குது. அப்ப வீட்டுக்கு மேல போய் நின்றுட்டு, ஆண்டவரே பரலோகத்தில் வாசமா இருக்கிற தேவனே, இப்ப நான் வாங்கின சம்பளத்தை உங்ககிட்ட கொடுக்க போறேன், அள்ளி போட போறேன், உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிட்டு மீதி மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கான். இவன் அள்ளி போட்டோடனே மொத்த காசு எங்க வருது? கீழே தான் வருது. ஈர்ப்பு விதி, கிராவிடேஷன், கீழே தான் வரும். இவன் அதுக்கு ஒரு ஜெபம் பண்றானா, ஆண்டவரே உங்களுக்கு பணத்தாசை இல்லை என்பது எனக்கு இதுல நல்லா தெரிஞ்சு போச்சு, இவ்வளவு பணத்தை நானே வச்சுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களே அப்படின்ட்டு ஒரு ஜெபம் பண்ணியிருக்கான். அடுத்த மாசம் சம்பளம் வாங்கியிருக்கான். சம்பளம் வாங்கிட்டு பாதியா பிரிச்சிருக்கிறான். ஆண்டவரே இந்த பாதி உங்களுக்கு, இந்த பாதி எனக்கு, நீங்க எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிட்டு மீதி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு 2 மணி நேரமா ஜெபம் பண்ணியிருக்கிறான். அது அப்படியே தான் இருந்திருக்குது. அப்போ ஒரு ஜெபம் பண்ணியிருக்கான். என்ன தெரியுமா? இந்த முறையும் நீர் இது ஆசைப்படாததால இனி எப்பயும் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்பல, உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் காசு கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணியிருக்கான். 3வது மாசம் வேலைக்கு போயிருக்கான். வேலை செய்யற இடத்துல பைக்ல போகும்போது வேலையை முடிச்சுட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி கால் உடைச்சு போச்சு. இந்த 2 மாசம் காசு அங்கதான் போய் நிக்குது. ஹல்லேலூயா. அப்ப பொருத்தனை செய்தா அதை செலுத்த என்ன பண்ணக்கூடாதான்? தாமதிக்க கூடாது. அப்படி இல்லைன்னா பொருத்தனை செய்யாதுன்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. இப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு விசுவாசத்துக்குள்ள. ஆனா அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா? காணப்படாதவைகளையும் நீங்க விசுவாசிக்கணும். இன்னைக்கு என்கிட்ட எதுவும் இல்லை ஆண்டவரே, என் பர்சல 10 ரூபாய் வச்சுட்டு இருக்கிறேன், இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு, ஆனா இது 1000 ரூபாவா மாத்துறதுக்கு உங்களால முடியும்னு சொல்லிட்டு காணப்படாம நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க அந்த 10 ரூபாவை பார்த்தே மனம் நொந்துடக்கூடாது. ஐயோ இது என்னைக்கு இது ரொம்பன்னு தெரியலையே, இது என்னைக்கு ஃபில் ஆகும்னு தெரியலையே, இதையே நீ பார்த்துட்டு இருந்தனா உனக்குள்ள விசுவாசம் பிறக்காது, அவிசுவாசம் பிறந்துடும். நம்ம போற வரைக்கும் இந்த 10 ரூபாய் தான் நம்ம பாக்கெட்ல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க எதை விசுவாசிக்கணும்னா, எது உங்ககிட்ட இல்லையோ அது உங்ககிட்ட இருக்குதுன்னு விசுவாசி. ஹல்லேலூயா. நான் நல்ல ஒரு வண்டி வாங்கின ஆண்டவரே, இப்ப என்கிட்ட எதுவும் இல்லை, வெறுங்கையா தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, இந்த வெறுங்கையில விசுவாசத்தோடு இந்த கையை உயர்த்தணும். நீங்க இந்த வெறுங்கையை கொண்டு ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதிக்க போறாருன்னு நீங்க சொல்லணும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் எதை உண்டாக்குது தெரியுமா? அற்புதங்களை உண்டாக்குது. இப்போ ஒரு விதை போடுறோம், விதை போட்ட உடனே அந்த விதையா பெருசா வளருது, செடிதான் வளருது. ஹல்லேலூயா. நீங்க போடுற விதை எப்படி செடியா மாறுதோ அதே போலதான் நீங்க பண்ணுகிற விசுவாச அறிக்கை அற்புதங்களாய் மாறும். ஹல்லேலூயா. என்னவா மாறும்? இப்ப இங்க இருந்து ஒரு பால் தூக்கி போடுறோம், மேல போடும்போது பால் ரொம்ப உயரத்துக்கு போகும்போது கையில வரும்போது என்னவாத்தான் வரும், அது திருப்பி பாலா தான் வரும். கீழே வரும்போது பஞ்சா மாறிடுமா? மாறாது. எப்படி போதும் அப்படியே தான் கீழே வரும். ஆனா ஒண்ணு,
நீங்க ஜெபிக்கும் போது இந்த ஜெபம் மட்டும்தான் பரலோகத்துக்கு போயிட்டு மறுபடியும் ஜெபமாக கீழே வர்றது இல்ல, அற்புதமாக கீழே வருது. ஹல்லேலூயா. அதிசயங்களாக கீழே வருது. அப்ப உங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் என்ன இருக்கு தெரியுமா? வேல்யூ இருக்கு. நாமளே நம்ம என்ன யோசிக்கிறோம்? நல்ல பிஷப்பா பார்த்து ஜெபம் பண்ணுவோம், நல்ல தீர்க்கதரிசியா பார்த்து ஜெபம் பண்ணுவோம், நல்ல ஒரு ஆயரா பார்த்து ஜெபம் பண்ணுவோம். இதுதான் நம்மளுடைய ஒரு கோட்பாடு. ஆனா உன் வாயில அற்புதம் இருக்கு, உன் விசுவாசத்துல அற்புதம் இருக்கு, உன்கிட்ட ஒரு வல்லமை இருக்கு. அதை எடுத்து நீ பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஏம்பா உனக்கு நான் கலெக்டர் போஸ்ட் கொடுங்கறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நாம என்ன சொல்றோம்? கலெக்டர் போஸ்டிங் வேணாம், நான் மணியக்காராவே இருந்துக்கிறேன், இப்படியே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே என்ன பண்ணிடுறோம்னா தட்டி கழிச்சிடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நாம என்ன சொல்றோம்? கேட்கறதுல கூட ஒரு தைரியமா கேட்கறது கிடையாது. ஆண்டவர் செஞ்சாலும் சரி செய்யலாலும் சரி போதும் அப்படின்றத விட்டுறோம். அப்ப நம்ம கேட்கிறதுல எப்படி இருக்கணும் தெரியுமா? பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிற வெள்ளையா இருக்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் பைபிள்ல இருக்கா? கருப்பாகிறவன் பெற்றுக்கொள்வான் இருக்கா? ஐஸ்வர்யவான் பெற்றுக்கொள்வான் இருக்கா? இல்ல, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிற தீர்க்கதரிசி பெற்றுக்கொள்வான் கூட பைபிள்ல கிடையாது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு சுகம் வேணுமா? உங்களுக்கு ஆரோக்கியம் வேணுமா? உங்களுக்கு நன்மை வேணுமா? உங்களுக்கு வல்லமை வேணுமா? வரங்கள் வேணுமா? இன்னைக்கே கேளுங்க. கண்டிப்பாக இந்த கேட்ட தாண்டதுக்குள்ளாக தேவன் உங்களுக்கு கொடுத்து அனுப்புவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இல்ல சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே, நல்லா இன்னும் கொஞ்சம் உற்சாகமா. கை இருக்கிறவங்க எல்லாம் கையை தூக்கி ஒரு ஹல்லேலூயா. ரைட். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய சமூகத்துல உற்சாகத்தோடு இருக்கணும் எப்பயும். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஹல்லேலூயா. எப்படி வரணும்? மகிழ்ச்சியோடு வரணும். அந்த மகிழ்ச்சியோடு வந்தாதான் சில டைம்ல விசுவாசம் கூட ஆக்டிவ் ஆகும். ஏன் தெரியுமா? நீங்க சந்தோஷமாக ஆண்டவர் எனக்காக எதையும் செய்துட்டு வாருங்க என்ற ஒரு எண்ணம் எப்போ வரும்னா மகிழ்ச்சியோடு இருக்கும்போது தான் வரும். ஹல்லேலூயா. சில டைம்ல புலம்பி புலம்பி புலம்பியே நம்ம ஆசீர்வாதத்தை இழந்துடுறோம். காலையில சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, காலையில ஏந்து இவன் முகத்துல மட்டும் முழிக்காது, அதனால என்ன பண்ணாது, விளங்கவே விளங்காது, விடியவே விடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு காலத்து பிறகு பாத்தீங்கன்னா அவன் முகத்தை தேடிதான் ஊரே போய் உட்காந்துட்டு இருக்கும். ஏன்னா மனுஷன் யோசிக்கிறது அந்த மாதிரி, ஆனா ஆண்டவர் உங்களை அப்படி யோசிக்கிறது. எந்த மனுஷன் வேத புத்தகத்துல அடி மட்டத்துல தாழ்த்தப்பட்டானோ அவன் தான் வானபரியன் தான் ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்களுடைய வேலை செய்யற இடத்துல எந்த இடத்துல நீங்க அடிமட்டத்துல தாழ்த்தப்பட்டு இருக்கிறீங்களோ, ஆனா நீங்க தான் உயர்வுக்கான ஆளுன்றது உங்களுக்கே தெரியல. ஹல்லேலூயா. யோசேப்பு இருக்கிற எல்லாரை விட யோசேப்பு தான் என்ன பண்ணாங்க, தூக்கி குழியில போட்டாங்க. ஆனா இருக்கிறதுல நல்ல பிள்ளை எதுனா யோசேப்பு தான். குழிக்கு போன பிள்ளை எது? யோசேப்பு தான். அந்த யோசேப்பை போத்திபார்கிட்ட வித்துட்ட பிறகு அவன் பாவத்துக்கு விலகி ஓடுறான். ஆனா அதுக்கு அவனுக்காக பிரைஸ் கிடைக்கல. என்ன கிடைக்குது தெரியுமா? தண்டனை கிடைக்குது. ஏன்னா பாவத்தை விட்டு போனதுக்கு எனக்கு தண்டனையாக ஒரு யோசனை பண்ணிருப்பார், சிறை தண்டனை கிடைக்குது. ஆனா கடைசியில பாருங்க, எந்த சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து குழியில தூக்கி போட்டாங்க யோசேப்ப, அந்த சகோதரர்களுக்கு எல்லாம் யோசேப்பு தான் தேவ ரட்சணியமே பண்ணான். யோசேப்பு போட்ட சாப்பாடு தான் அவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க, அவங்க அப்பாவும் சேர்த்து யாக்கோபும் சேர்த்து. ஹல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் தனிமைப்படுத்தப்பட்டானோ, எந்த மனிதன் தள்ளப்பட்டானோ, எந்த மனுஷன் ஒதுக்கப்பட்டானோ, அந்த மனுஷன் தான் வேத புத்தகத்துல சிறந்த மனுஷனாக இருந்தான். ஒருவேளை நீங்க ஒதுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு தள்ளப்பட்டு இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கான உயர்வு வெயிட்டிங்ல இருக்கு. நீங்க ஆண்டவருடைய பாதத்துல என்னத்துல இருக்கீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறீங்க. யோசேப்பு நினைச்சிருப்பாரா, நம்மளெல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டரா மாத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனா யோசேப்பு என்ன பெரிய தப்பு ஒண்ணுமே பண்ணல. அவனை கஞ்சா போட்டாரா, சரக்கு அடிச்சாரா, எந்த தப்பும் அவர் பண்ணல. சொப்பனத்துக்கு கண்டாரு, அந்த சொப்பனத்தை சொன்னாரு. ஏப்பா என் அரிக்கட்டு மட்டும் நின்றுட்டு இருக்குது, உங்க அரிக்கட்டுலாம் என்ன பண்ணுது, சாஞ்சிட்டு இருக்குப்பா, படுத்துட்டு இருக்குதுன்னாரு. அவ்வளவுதான் சொன்னாரு. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரமும் என்ன பண்ணுது, வணங்குதுன்னு சொன்னாரு. இதெல்லாம் ஒரு பாவம், அவர் குற்றமா? இந்த குற்றத்துக்காக சொப்பனக்காரன் சொல்லிட்டு தூக்கி உள்ள கடைச்சிட்டாங்க. ஆனா கடைசியில நம்ம நிலைமையை பார்த்தீங்களா, அதே சொப்பனக்காரங்கிட்ட போய் கையேந்தி நிக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்களை தூக்கி போட்டவர்கள் மத்தியில தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார். எந்த இடத்துல நீங்க தூக்கி எறியப்பட்டீங்கன்னா உங்களை தேடிட்டு வந்துருவாங்க. ஐயோ எங்க தூக்கி போட்டோன்னு தெரியலையே. அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அல்லேலூயா. எப்படி வைப்பார் ஆண்டவர்? முத்திரை மோதிரமாக தேவன் வைப்பார். அடுத்தபடியாக அதே அந்த 58ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களின் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. இங்க வற்றாத கிணறுலாம் எங்கன்னா இங்க ஏதாச்சும் இருக்குதா? இல்ல. ரொம்ப நாள் மழை பெய்யலன்னா கண்டிப்பா என்ன பண்ணும், அந்த கிணறு வத்தி போயிடும். அவ்வளவுதான் அதோட கெப்பாசிட்டி. ஆனா ஆண்டவர் உங்க கூட இருந்தாருன்னா மரண பரியந்தம் நீங்க தான் ஒரு வற்றாத கிணறு. அல்லேலூயா. ஒரு வற்றாத நதி நீங்க தான். உங்ககிட்ட இருந்து ஊற்றுகள் புறப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, யார் உங்களை விட்டு போனாலும் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. யார் உங்களை நேசித்தாலும் சரி, உங்களை வெறுத்தாலும் சரி, உங்களோட இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, வணங்கினாலும் சரி, இகழ்ந்தாலும் சரி, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரே உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக சிங்காசனத்தை விட்டு மனிதனாய் பூமிக்கு வந்து இன்னைக்கு உங்களோடு கூட உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அன்பின் தெய்வம் இயேசு. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த தெய்வம் உங்களை பார்த்து சொல்றாரு, கண்டிப்பாக உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். அல்லேலூயா. உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே கண்டிப்பாக துளிர்க்க போகுது. இந்த நாளில் இருந்து ஒருவேளை நீங்க அறியாமல் வந்திருக்கலாம், எதுக்காக வந்தோம் தெரியாமலும் வந்திருக்கலாம். ஆனாலும் தேவனுக்கு தெரியும் உங்களை எதுக்காக கொண்டு வந்தார்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரணம். ஆக எப்போ நீங்க தேவனோடு உறவு கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்களே அவரை விட்டு போனாலும் அவர் உங்க காலரை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவார். ஒரு நபர் வந்து ஜப்பான் தேசத்துல நல்லா கவனிக்கணும். ஒரு நபர் இருந்தாரு, ஜான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நபர் வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை செய்யறாரு. தினமும் அந்த கெமிக்கல் ஃபேக்டரிக்கு வேலைக்கு போறாரு. போகும்போது அவர் படிப்பறிவில் அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, யாரும் கிடையாது. ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு மனுஷன். அவர் தினமும் போயிட்டே இருக்கும் போது அந்த கெமிக்கல்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகி டோட்டலா லங்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு. 2 நுரையீரலும் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, தினமும் செபிக்காம அந்த கம்பெனிக்கு போக மாட்டார். போற வழியில ஒரு சின்ன தேவாலயம், ஒரு 10 பேர் தான் உள்ள இருக்க முடியும், அதுல போய் ஜெபம் பண்ணிட்டு அவர் குறைய சொல்லிட்டு போயிடுவார். இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் இப்படியே பண்ணிட்டு இருந்திருக்கிறார். டெய்லி ஜெபிக்கிறது போறது, ஜெபிக்கிறது போறது, இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது இந்த 2 நுரையீரலும் பாதிக்கப்பட்டு அந்த யாருமே இல்லாத அந்த மனுஷன் தனிமையா போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டார். ரொம்ப மோசமாயிடுச்சு, நுரையீரலாம் துண்ணு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க கெமிக்கல்ல. அப்ப டாக்டர் சொல்லிட்டாங்களா, இருக்க போறது இன்னும் ஒரு 2 நாள், உனக்கு என்ன கடைசி ஆசை இருக்குன்னு சொல்லு, அதை நம்ம நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்ன சொல்லிக்கிறாரு, எனக்கு கடைசி ஆசையே எங்க கம்பெனிக்கு முன்னாடி ஒரு சர்ச் இருக்குது, அங்க இட்டுன்னு போய் என்ன ஜெபம் பண்ண வைங்க அப்படின்னு இருக்கிறாங்க. இங்க வென்டிலேட்டர்ல போயின்னு இருக்குது, ஒரு பக்கம் அங்க இங்க பைப்பு சொருவிட்டு இருக்குது. அவருக்கு என்ன ஆசையா, சர்ச்சுக்கிட்டு போய் என்ன ஜெபம் பண்ண வைங்க அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிறார். அது இதெல்லாம் நடக்காத காரியம். வேற எதனா சொல்லு, உன்னை யாரா பார்க்கணுமா நீ அப்படின்னு சொல்லி, யாரையும் நான் பார்க்க தேவையில்ல, இது மட்டும் செய்யுங்கன்னாரு. ஆனா செய்ய முடியல. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆயிப்போச்சு, மரண தருவாய் வந்துருச்சு. இவர் ஆண்டவர் இடத்துல இங்க வர ஜெபம் பண்றாரா. என்ன ஜெபம் தெரியுமா, ஆண்டவரே
கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஒரு நாள் தவறல. டெய்லி நான் வந்து உங்களை பார்த்தனா இல்லையா? ஒரு நாள் நான் இங்க படுத்து இருக்கிறேன், நீங்க வந்து என்ன பார்க்க கூடாதா அப்படின்னு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. நியாயம் தானே? நியாயம் தான், தப்பு கிடையாது. ஒரு நாள் தானே, நீங்க வரக்கூடாதா? உங்க பரலோகத்தை விட்டு லீவு போட்டு நீங்க வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஜெபம் பண்ணிட்டு அழுதுட்டே அப்படியே தூங்கிட்டார். தூங்கிட்ட பிறகு ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்தா அந்த கட்டளை சுத்தி வெள்ளை ட்ரெஸ் போட்டு 10 பேர் நின்று இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, இது உண்மையா நடந்த சம்பவம். ஹல்லேலூயா, 10 பேர் நின்று இருக்கிறாங்க. இவர் பார்த்துருக்கிறாரு, என்னப்பா இங்க எல்லா நர்ஸும் ஜென்ஸாவே இருக்கிறாங்க, இங்க லேடி நர்ஸே ஒருத்தரோட காணுமே, எல்லாம் பயங்கர ஒயிட் ட்ரெஸ்ல இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்துருக்கிறாரு. இவருக்கு பின்னாடி தலைமாட்டுல இயேசு கிறிஸ்து நின்றுட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, இத்தனை நாள் என்ன தேடி வந்தேன்னு சொன்னேப்பா, இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன்? உன்னை தேடி வந்திருக்கிறேன், நீ எழுந்து ஆலயத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்ன உடனே அந்த வென்டிலேட்டர்ல இருந்த மூக்கல கேட்கல எல்லாத்தையும் கழட்ட சொல்லிட்டு எழுந்து உட்கார்ந்து ஓடி போய் அந்த ஆலயத்துல முழங்கால் படிட்டு ஜெபித்து அழுதுருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஜப்பான் தேசத்துல நடந்த சம்பவம் புத்தகத்துல போட்டு இருந்துச்சு. ஏன் சொல்றேன்னா, நீங்க அவர் சரியா தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க தேடாத நேரத்துல கூட அவர் உங்களை தேடிக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. என் மகன் தினம் ஜெபம் பண்ணுமே, எங்க என் மகன் தேடுவார். ஹல்லேலூயா. என் மகன் தினமும் ஜெபிப்பானே, எங்க என் மகன் சொல்லிட்டு தேடுவார். இயேசு கிறிஸ்து உங்களை தேடலாம் தான் பிரச்சனை, மனுஷன் உங்களை தேட பிரச்சனையே கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப உங்களை யார் தேடணும்? இன்னையில இருந்து ஆண்டவர் தேடுகிற பிள்ளையான்னு இருக்கணும். ஹல்லேலூயா. மனுஷன் தேடனா எப்பவுமே டென்ஷன் வரும். இத பாருங்க, கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வயசு கடந்து போச்சு. என் தம்பி, என் தங்கச்சி எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஞான சௌந்தரி தேடுறதை விடவே இல்லை. ஹல்லேலூயா. அங்க ஒருத்தனை நேர்ல தேடிட்டு இருக்காங்க, இங்க ஒருத்தனை போன்ல தேடிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 6 போன் பண்ண எந்த தாயார்னா பாத்துக்கிறீங்களா? இது ஒண்ணுதான். ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, இவங்களே நம்மளை இவ்வளவு தேடும் போது தாயின் கருவில உருவாகும் முன்னே உன்னை பார்த்த தேவன் உன்னை எவ்வளவு தேடுவார். ஹல்லேலூயா. எவ்வளவு உங்க மேல வாஞ்சியா இருப்பாரு. தாய் கூட கருவை விட்டு வெளியே வந்தா தான் அவளை பார்க்க முடியும். ஆனால் கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே உன்னை அறிந்த தேவன் உங்களை நடத்துவார். தேவன் உங்களோடு கூட இருந்த பெரிய காரியத்தை இன்னைக்கு செய்வார். ஆகவே இந்த நாளில கூட அதே இந்த ஏசாயா 58 8ஆம் வசனத்துல, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்குமா. ஹல்லேலூயா. எது உங்களை பின்னால காக்கணும்? கர்த்தருடைய மகிமை. கடந்த நாள்ல கூட போன வீக்கு டியூஸ்டே நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமை ஒரு தம்பி இறந்துட்டான். பிறந்தாங்களாண்ட 26 வயசு தான் அந்த பையனுக்கு. அந்த பையன் யாருன்னா ஒரு பாஸ்டரோட மகன். 26 வயசு தான். அவங்க அப்பா பாஸ்டரா இருக்கார் பெண்ணாத்தூர் சைட்ல. அப்ப அவன் வந்து ஊழியத்தை முடிச்சுட்டு வந்திருக்கான். ஒரு ஆபத்து நடந்துச்சு, அவன் இறந்து போயிட்டான். அதுக்கு என்ன 1000 காரணங்கள் இருக்கும், அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனா எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள் நமக்கு கண்ணு முன்ன நடக்குது, நமக்கும் நடக்குது. ஆனாலும் ஒரு சேதம் இல்லாமல் தேவனுடைய மகிமை நம்மை காத்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இத நினைச்சே நீங்க ஆண்டவருக்கு டெய்லி ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. டெய்லி நன்றி சொல்லணும். ஏன்னா உங்களோடு கூட கடைசி வரை வருகிற ஒரே ஒரு உறவுன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இயேசு மட்டும்தான். பிரேக்கப் ஆகாத ஒரே ஒரு லவ்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த லவ் யாருடைய லவ்? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ மட்டும் நீங்க பிரேக்கப் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு நல்ல காதலன் அவர். இயேசுவை முதல்ல காதலிக்க ஆரம்பிக்கணும். எப்படி தெரியுமா? ஜெபத்தினால, வேத வாசிப்பினால. ஏதோ ஞாயிறு ஆராதனையில வந்து உட்கறதால மாத்திரம் நம்ம தேவனுக்கு பிரியமா இருப்போமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை. நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிற பிள்ளையாக இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற மகனாக இருக்கணும், தேவனை தேடுகிற மகளாக நீங்க இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய மகிமை எப்படி காக்கும்? பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா.
இந்த நாள்ல வந்தவங்க ஒவ்வொருவரையும் இன்னைக்கு தேவனுடைய மகிமை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாய். அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் சொல்றேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய ப்ரொடெக்ஷன்ல ஒரு மனுஷன் இருக்கிறான், ஒரு மகன் இருக்கிறானா, 1000 பேர் உங்களுக்கு எதிராக நின்று உங்களை சேலஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. 1000 வியாதிகள் எதிராக நின்று உங்களுக்கு சவால் விட்டாலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. 1000 மனிதர்கள் எழும்பினாலும் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? உங்களோடு கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லமை படைத்த ஒரு தேவன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னிலிருந்து அற்புதங்கள் ஆரம்பிக்கும், அற்புதங்கள் தொடங்கும். விசுவாசிக்கிற மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க பார்ப்போம். நான் சேலஞ்ச் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இன்னைக்கு வந்த நீங்கள் ஒருவராகிலும் இந்த வாரத்துல அற்புதங்களை பெற்றுக்கொள்ளாமல் நீ இருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? நீ விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்ட, அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளவுதான். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு வந்த ஒவ்வொருவர் மேலும் ஒரு தனிப்பட்ட தேவ பிரசன்னம் இறங்கணும். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால தேவனே உங்களுக்கு பாதுகாவலராக, நல்லவராக, வல்லவராக, நல்ல ஒரு காதலனாக ஆண்டவரே உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க ஒன்றை குறித்தும் நீங்க இனிமே கவலைப்படவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்படி தேவனுக்கு தெரியப்படுத்திட்டீங்கன்னா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாம யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்தணும். இன்னைக்கு உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். சில விஷயத்தை ஷேர் பண்ண முடியாமல் இருக்கலாம். இன்னைக்கு இந்த நிமிஷம் ஆண்டவரிடத்துல உங்க பிரச்சனையை ஷேர் பண்ணு. இங்க உட்கார்ற நேரத்துல ஷேர் பண்ணு. உனக்காக இன்னைக்கு பரலோகம் கண்டிப்பாக திறந்திருக்கும். அல்லேலூயா. நல்லா ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு அவன் தலைக்கு நேரா எப்பவுமே பரலோகம் திறந்தே இருக்குமா? நல்லா ஜெபிக்கிற மனுஷன். அந்த ஜெபிக்காத மனுஷனுக்கு வான மண்டலம் எப்பயும் மூடி இருக்கும். கடைசியா ஒண்ணு சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பிசாசுகளை தள்ளிவிட்ட பிறகு அந்த பிசாசுகளை எங்க வந்து கூடாரம் போட்டுச்சுன்னா இந்த வான மண்டலத்துல கூடாரம் போட்டுச்சு. அதாவது பூமிக்கும் பரலோகத்துக்கும் சென்டர் பாயிண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட்ல என்ன பண்ணுச்சுன்னா வானமண்டல ஆவிக்குள்ள அங்கதான் அதுக்கு குவார்டர்ஸ், ஹெட் குவார்டர்ஸ், ஆபீஸ் எல்லாம் அங்கதான் இருக்குது. அல்லேலூயா. இங்க கூட வரமாக்குறாங்க ஆபீஸ்னு, அங்க வீண் கதை தான் போடும், ஆனா வேற எதுவும் போவாது. அந்த மாதிரி பிசாசுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு, வானமண்டலத்துல இருக்கு. இது என்ன பண்ணும் தெரியுமா? பிசாசுங்க இந்த விசுவாசம் இல்லாத ஜபம், பரிசுத்தம் இல்லாத ஜபம், ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஜபம், இதெல்லாம் மேல போகும்போது அந்த ஜபத்தை எல்லாம் தட்டி கீழே அனுப்பிச்சிடும். அது பரலோகமே போவாது அந்த ஜபம். இல்ல நான் நல்ல பரிசுத்தமா தான் இருக்கிறேன் ஆனா விசுவாசம் இல்லை, அதுவும் தேவனுடைய பாதத்துக்கு போறது கிடையாது. எந்த ஜபம் தெரியுமா தேவனுடைய பாதத்துக்கு போகுது? விசுவாசத்தோடும் பரிசுத்தத்தோடும் நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வான மண்டலத்தை கிழிச்சுக்கிட்டு உங்க ஜபம் பரலோகத்துக்கு போயிடும். அல்லேலூயா. அதனாலதான் ஒரு பாட்டு கூட இருக்கு பாருங்க. வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றினேனோ, மகிழ்வுறும் காலத்திலும் நான் மருதி உண்மை கிட்டி சேர்வே, தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே காவல் பூமியில். வானமண்டலங்கள் கடந்து வச்சப்போம் இன்னைக்கு போகணும். அல்லேலூயா.
இது வரைக்கும் எனக்கும் அங்க இங்க நிறைய கனெக்ஷன் இருக்கு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ஷன் இருக்கு, பிள்ளைகளோட கனெக்ஷன் இருக்கு, மனைவியோட கனெக்ஷன் இருக்கு, இல்ல நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் உங்களை பரலோகம் கொண்டு போகாது. உங்களுக்கு பரலோகத்தோட இன்னைக்கு ஒரு கனெக்ஷன் உண்டாகும். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ஒரு கனெக்ஷன் வரணும். வந்துடுச்சுன்னா நீங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் பர்சன். ஹல்லேலூயா. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளைகள். ஆகவே இந்த நாள் வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இந்த செய்தியின் மூலமாக நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் அலையில சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் என்னோட பேசினாரா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சீக்கிரமா டைம் ஆகி போச்சு, 12 மணி. நான் கடிகாரத்தை பார்த்துன்னு இருக்கிறேன்னு சொல்றவங்க அலையில சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆக ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. ஆமா, நம்பிக்கையில எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். நான் போய் இன்னைக்கு ஆண்டவர் பாதத்துல கொட்டிட்டு வந்துட்டேன், நாளைக்கு அந்த பிரச்சனை தேவன் வைக்க மாட்டார். அதுதான் நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கிறது. ஆக அப்படி இருங்க, ஆண்டவர் உங்களுக்கு பதில் செய்வார். தொடர்ந்து பிள்ளைகளுடைய பிராக்டிஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஆண்டு விழாவிற்கான டான்ஸ் பிராக்டிஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதையும் நீங்க கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை கட்டாயம் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். இதனால வந்த ஒவ்வொருவருமே தன்னுடைய மகிமை